friends, welcome back to Ascendus Tech. நம்ம ப்ரீவியஸ் டுட்டோரியலில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த டுட்டோரியலில் நம்ம எலிப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, சர்க்கிளுக்கும் எலிப்ஸுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு சின்ன வித்தியாசம் தான். அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அதோட சர்க்கிள் அப்படிங்கிற எலிமெண்ட் நேமை எலிப்ஸ்ன்னு மாற்றிடணும். ஓகே, இப்போ அதே மாதிரி சிஎக்ஸ் சிஒய் இது ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும். இங்கே வந்து நம்ம ரேடியஸ் வந்து சென்டர் பாயிண்ட் வச்சுருக்கோம்ல, ஸோ இது இல்லாமல் ரேடியஸில் எக்ஸ்ஒய், அதாவது ரேடியஸ் அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து எங்கே நகரணும், எக்ஸ் ஆக்சிஸ் லெஃப்ட் டு ரைட், சென்டர்லேருந்து லெஃப்ட் டு ரைட், அதே மாதிரி சென்டர்லேருந்து டாப் டு பாட்டம் நம்மளுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்எக்ஸ் ஆர்ஒய். ஓகேவா, அதாவது எக்ஸ் ரேடியஸ் அண்ட் ஒய் ரேடியஸ் அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங். ஓகேவா, இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, இதை நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் போயிட்டு அங்கே இன்ஸ்பெக்டில் வச்சு நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறேன். புரியும், ரீஃப்ரெஷ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் சர்க்கிள் மாதிரி தான் இருக்குது, ஏன்னா நான் ரெண்டுத்தையுமே 50-50 px தான் கொடுத்துருக்கேன், அதனால நம்மளுக்கு வந்து சைஸ் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 100 ஓகே. இப்போ இதை பாருங்க, நம்ம ரேடியஸ் மட்டும் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா, ரவுண்டோட ஷேப் வந்து பெருசாக தான் ஆகும், பெரிய ரவுண்ட் ஆகுமே தவிர நம்மளுக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப்போட இது வந்து மாறாது. ஸோ இப்போ வந்து இதே வந்து நான் ஆர்எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறது, இதை வந்து நான் ஒரு 150 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, ஸோ இங்கே வந்து நான் 100 கொடுத்துருக்கேன், இங்கே 150. ஸோ அதனால வந்து எனக்கு என்ன 50 px வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா உள்ள மறையுது. இப்போ நான் இங்கே வந்து ஒரு 200 px கொடுக்குறேன், அப்போ தான் வந்து டோட்டலாக வெளியில் வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 150 px இருக்கு. இப்போ இதை எடுத்துட்டு இப்போ என்னன்னா லெஃப்ட் டு ரைட் 150 px வந்து என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு 50 வச்சுட்டு இப்போ இதை வந்து நான் என்ன செய்யறேன் 150 ஆக்குறேன்னா டாப் டு பாட்டம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஷேப்போட சைஸ் மாறும். ஓகே, இப்போ இதுதான் வந்து எலிப்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு தேவையான ஷேப்பை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஆர்எக்ஸ் ஆர்ஒய் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் வேல்யூ வச்சு ஆட்ரிபியூட்டோட வேல்யூவே நமக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போதைக்கு வந்து ஒரு எஸ்விஜியில் வந்து நமக்கு தேவையான எலிமெண்ட்ஸை ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியலில் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இதை வச்சு ஒரு எஸ்விஜியில் ஒரு சார்ட் ஒன்று ரெடி பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ குட் டே.